வணக்கம். ஆன்மீக செய்திகள். தஞ்சாவூர் தெலுங்கன்குடிக்காடு கிராமத்தில் உள்ள செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. பல லட்சம் மதிப்பில் கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து செப்டம்பர் 10ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை துவங்கியது. 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் பூரணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து செல்வ விநாயகருக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் ஷோடச மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் கோவிலில் ஆவணி மாத 4வது சனிக்கிழமையான இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முன்னதாக சனி பகவானுக்கு நல்லெண்ணெய், மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சனி பகவான் வெள்ளி கவசத்தில் எழுந்தருளினார். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் நல தீர்த்தத்தில் நீராடி வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள் பாலித்த நலன் கலி தீர்த்த விநாயகரை வழிபட்டனர். பின்னர் எள் தீபமேற்றி வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள் பாலித்து ஸ்ரீ சனி பகவானை தரிசித்தனர். சேலம் ஆத்தூர் ராஜபாளையம் பகுதியில் பழமை வாய்ந்த சக்தி மாரியம்மன் கோயில் உள்ளது. சிதிலமடைந்த கோயிலில் சுமார் 50 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து செப்டம்பர் 4ஆம் தேதி பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. இன்று விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், லட்சுமி நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் செய்தனர். பின்னர் தீர்த்த குடம் எடுத்தல் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. வான வேடிக்கை முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் சென்று கோயிலை அடைந்தனர். திரளான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க ஊர்வலத்தில் கலந்து கொண்டு மனமுருகினர். சென்னை பூந்தமல்லியை அடுத்த நசரத்பேட்டையில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ நாகாத்தம்மன் கோவிலில் 27ஆம் ஆண்டு 9வது வார ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி உலக நன்மை வேண்டி 500க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் பெரியபாளையத்தம்மன் கோவிலில் இருந்து பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்து அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன.
விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருள் பெற்றனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். Oh,